நாகர்கோவில்ல நீதிமன்ற காவலில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவத்தில் தற்போது 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைதி சபரிவர்மன் உடல்ல 19 இடங்கள்ல காயம் இருந்தது பிரேத பரிசோதனையுடைய அறிக்கையில தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக சிறை காவலர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிவகுமார், ஜெகன், திருமலை நம்பி சுரேஷ் ஆகிய 3 சிறை காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குட்கா விற்றதாக கைது செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் இறப்புல சந்தேகம்னு உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில தற்போது சிறை காவலர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க நாம் கேட்கலாம். பிரசாத், வணக்கம். பிரசாத், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் தென்தாமரைக்குளம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட ஈத்தங்காடு பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா விற்பனை செய்ததாக மாற்றுத்திறனாளியான சபரிவர்மன் என்பவர் கடந்த 9ஆம் தேதி தென்தாமரைக்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்பு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்பு அவர் நாகர்கோவில் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்டதை தொடர்ந்து ஓரிரு நாட்களுக்கு பிறகு நேற்று காலையில் திடீரென அவருக்கு உடல்நிலை பாதிப்பு என உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதோடு சிறையில் இருந்து ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்த போது அவர் உயிரற்ற நிலையில் காணப்பட்டார். அவரது சாவில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆசாரிப்பள்ளம் குருந்தங்கோடு சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து நேரடியாகவே காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்கள் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று உறவினர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். இருப்பினும் அவர்கள் தொடர்ந்து அந்த பிணவரையை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பிரேத பரிசோதனை மேற்கொள்வதற்கு அவர்கள் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை. இதில் சாவில் மர்மம் இருக்கிறது, அதனால் உடனடியாக அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார்கள். அதன் பிறகு இந்த ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மட்டுமல்லாமல் தூத்துக்குடி நெல்லை மருத்துவக் கல்லூரியிலிருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு இன்று காலை 11 மணிக்கு பிரேத பரிசோதனை நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சத்தியமூர்த்தி அவர்களும் நேரில் அந்த சடலத்தை பார்வையிட்டார்கள். அதன் பின்பு பிரேத பரிசோதனையுடைய முதற்கட்ட அறிக்கை இன்று வெளியான நிலையில் அந்த அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் அந்த அறிக்கையில் வெளியாகி இருக்கின்றது. அந்த அறிக்கையும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவர் வலது கையில் 6 இடங்களில் அவருக்கு காயம், அதாவது அவர் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளியாக இருப்பதை வலது கை ஊனமடைந்ததால் அந்த கையில் கால் மற்றும் மூட்டு பகுதியில் காயம் ஏற்பட்டிருக்கின்றது. இடது கால் மற்றும் மூட்டு காயம் ஏற்பட்டிருக்கின்றது. இடது நெஞ்சில் கீழ்ப்பகுதியில் 7 சென்டிமீட்டர் அளவிற்கு காயம் ஏற்பட்டிருக்கின்றது. தலையில் 2 இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கின்றது. மண்டை ஓடும் சேதமடைந்திருக்கின்றது. பின் கழுத்து மற்றும் பின் தலையிலும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கின்றது. மொத்தம் 19 இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையே இந்த போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக சிறையில் மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். அதன் இறுதியாக தற்போது 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். முதன்மை தலைமை வார்டன் சிவகுமார் மற்றும் வார்டன்கள் ஜெகன், திருமலை நம்பி சுரேஷ் ஆகியோரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சம்பவத்தில் அங்கிருக்கின்ற கைதிகள் கூட ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியானாலும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவே போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களை கைது செய்யப்பட்டுள்ளார்களா என்பதை உறுதி செய்வதற்காக தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளை அந்த உறவினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். இந்த நிலையில் தான் 3 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தற்போது காவல்துறை தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் இந்த போராட்டத்தினுடைய வீரியம் குறைந்தாலும் அவர்கள் இந்த சடலத்தை இன்னும் வாங்குவதாக இல்லை. நாளை காலை இது தொடர்பான முழு விபரத்தையும், அதாவது யார் யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், சபரிவர்மன் இறப்புக்கு காரணமானவர்கள் யார் என தெளிவான விபரங்கள் அனைத்தையும் வெளியிட்ட பின்னரே நாங்கள் சடலத்தை பெறுவோம் என்கின்ற அடிப்படையில் உறவினர்கள் இன்றும் பிரேத சடலத்தை வாங்காமலேயே திரும்பி சென்றிருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரசாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.